நமக்கு சிக்னல் விழுகலைனாலே கோபம் வந்துடுதுங்க. எதிராளி ஏதோ பைக்கை கொஞ்சம் தடுமாறிட்டு இருக்கிறாருனாலே கோபம் வந்துடுது. ஏன் போயிட்டு இருக்கிறவன் திடீர்னு நிற்கிறான் அப்படின்னு கோபம் தான் வருது. அவன் மேலே என்ன ஆச்சு, உனக்கு வண்டிக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா இறக்கம் வரமாட்டேங்குது. நீ ஏதோ ஓரமாக நின்று ஏதாச்சும் பண்ணு, ஏன் இங்கே நடு ரோட்டில் நின்று பண்ணுற அப்படின்னு தான் தோணுதே ஒழிய நிதானம் வருவதில்லை. அப்போ பாருங்க, தடைப்படுத்தப்பட்ட ஆசைகளிலிருந்து எண்ணங்களிலிருந்து கோபம் பிறக்கிறதுங்கிறது அவ்வளோ உண்மையாக இருக்கிறது. அடுத்து கடுமை. கோபம் வந்துட்டா ஒருத்தன் எப்படி இருப்பான்? மென்மையாக இருப்பான், கடுமையாக தான் இருப்பான். அதில் அவர் எப்படி குறிப்பிடுறாருன்னா, கடுமையினுடைய வெளிப்பாடு எப்படி இருக்கும் அப்படின்னா, இன்னொருத்தங்களுக்கு ஸ்பேஸ் கொடுக்க மாட்டீங்க. இப்போ நான் கடுமையாக நடந்துக்கிறதுனா என்ன அப்படின்னா, ஒருத்தனை கழுத்தை நெரிக்கிறது தான் கடுமையாக நடந்துருக்கு. அவனுக்கான ப்ரீதிங் ஸ்பேஸ் இருக்காது.